Hi, hello friends, welcome to Cooking Style channel. இந்த வீடியோவில் நான் ரொம்பவே ஸ்பெஷலான டொமேட்டோ பாத் செஞ்சு தான் காமிச்சிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி ஸ்பெஷலாக ஒரு டொமேட்டோ பாத்து ரொம்பவே ஈஸி மெத்தட். இது வந்துட்டு யார் வேணாலும் செய்யலாம், பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி டொமேட்டோ பாத் செய்யாமல் இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரெகுலர் டொமேட்டோ பாத்தை விட இதோடைய செய்கிற மெத்தடு ரொம்பவே ஈஸி. ஸோ நம்ம இதை எப்படி வீட்லேயே செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னுட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நார்மல் ரைஸில் கூட செய்யலாம், பட் பாஸ்மதி ரைஸில் செய்கிறதுனால இதோடைய டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நாட்டி தக்காளி நான் ஒரு 4 எடுத்திருக்கேன். இது புளிப்பு தன்மை இருக்கிறதுனால டொமேட்டோ பாத்துக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 1/2 கப்பு பட்டாணி எடுத்திருக்கேன், பச்சை பட்டாணி. 2 வெங்காயத்தை குட்டி குட்டி தான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பழம் இலை, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 இன்ச்சு பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, ஒரு மராட்டி மொக்கு, 1/2 இன்ச்சு இஞ்சி, ஒரு 8 பல்லு பூண்டு எடுத்து குட்டி குட்டி தான் நறுக்கி வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய், தேவையான அளவுக்கு எண்ணெய். இந்த பொருட்கள் தான் நம்ம ஸ்பெஷலாக செய்யக்கூடிய டொமேட்டோ பாத்துக்கு தேவைப்படுற பொருட்கள். இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறம் இதை எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். நான் வந்து முதல்ல ரைஸை 2 தடவை நல்லா கழுவி வாஷ் பண்ணி அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நான் ஊற வச்சுக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் ஊறணும். இப்போ ஒரு குக்கர் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். மீதி 1/2 டேபிள் ஸ்பூன் நான் அப்படியே வச்சுக்கிறேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி காய ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சிருந்த சீரகத்தை சேர்த்துலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த பழம் இலையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ்ஸு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் பூ, மராட்டி மொகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வறுத்துக்கணும். இப்போ இது நல்லா வறுபட்டதும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதையும் நம்ம நல்லா வறுத்துட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவையும் காஞ்ச மிளகாவையும் சேர்த்து அது கூடவே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயமும் நம்ம எண்ணெயோடு சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது எண்ணெயோட நல்லா வதங்கி கலர் மாற ஆரம்பித்ததும் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டி தக்காளி எடுத்திருக்கேன். இதோடைய புளிப்பு தன்மையால் டொமேட்டோ பாத்தோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா வரும். நீங்கள் நார்மல் டொமேட்டோலையும் செய்யலாம், ஆனால் இந்த மாதிரி நாட்டி டொமேட்டோ யூஸ் பண்ணுறதுனால இதோடைய டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து இது நல்லா வதங்கி வேக ஆரம்பித்து தக்காளி எண்ணெய் விட ஆரம்பித்ததும் இதை பாருங்கள், இது போல் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூளையும் சேர்த்துலாம். ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த மஞ்சள் தூள் அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாய் தூளையும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம இது போல் வதக்கிக்கலாம். வதக்கி இதை நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டாணி சேர்த்துடலாம். பட்டாணியும் இது போல் நல்லா வதங்கினதும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸு ஒரு 20 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். 20லேருந்து 30 நிமிஷம் இதை ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டு இதையும் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணியிருக்கிற தக்காளியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதும் இதுக்கான தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துடலாம். நான் இந்த கப்பு மெஷர்மெண்ட்டில் தான் ரைஸ் எடுத்திருந்தேன். நான் 2 கப்பு ரைஸுக்கு 3 கப்பு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம ரைஸை ஊற வச்சுருக்கிறதுனால 1 கப்பு தண்ணியை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3 கப்பு தண்ணியை மட்டும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு இதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது போல் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்க்கறதுனால இதோடைய அரோமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதோடைய வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியை மேலே தூவிடலாம். இது போல் கொத்தமல்லியை தூவி விட்டு இதே போல் ஃப்ளேம்லேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடணும். இது சைடில் கொதிக்கிற மாதிரி தெரிஞ்சதும் நம்ம மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுக்கலாம். இப்போ 2 விசில் ஆயிடுச்சு. நான் குக்கருடைய கேஸை ரிலீஸ் பண்ணிடுறேன். ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இது ரொம்பவே நல்லா வேந்திருக்கு. கீழே வரைக்கும் நம்ம இதை கலரி விட்டோம்னா கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இதை பாருங்கள், இது எந்த விதமான ரைஸு குலையில நல்லா பளபளன்னு வந்திருக்கு. இது நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம சர்விங்காக எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே சுவையான டொமேட்டோ பாத்து ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் டிஃபனு இல்லை மத்தியானம் லஞ்சுக்கு இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதோடைய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோடைய செய்கிற மெத்தடும் ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய டேஸ்ட்டு உங்களுக்கும் ரொம்பவே நல்லா வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.